தேவதூதர்களின் செயல்பாடுகள் என்கிற தலைப்பில் சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் தேவதூதர்களை பற்றி ஏன் நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. அதை நம்ம இந்த கூடுகையினுடைய இடையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது தேவதூதர்களுடைய அறிமுகத்தை பார்த்துருவோம். இந்த தேவதூதர்களுடைய அறிமுகம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் தேவதூதர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, மெசேஞ்சர், செய்தியாளர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெசேஞ்சர் அப்படின்னா தெரியும், ஒரு செய்தியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தி சென்று வந்து கொடுப்பவர் அல்லது அறிவிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது தூதர். தூதர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆங்கில உச்சரிப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அம்பாஸ்டர். இந்த தூதர் பரலோகத்தின் செய்தியை பூமிக்கும், பூமியினுடைய செய்தியை பரலோகத்துக்கும் கடத்தி செல்கிறவர், பகிர்ந்து கொள்ளுகிறவர். மூன்றாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதிநிதி. அப்படி தேவதூதர்கள் பரிசுத்த வேதாகமத்திலே தேவனாகிய கர்த்தருடைய பிரதிநிதியாக பல இடங்களிலே செயல்பட்டிருக்கிறார்கள். இது பரிசுத்த வேதாகமத்தின் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். தேவனுடைய பிரதிநிதி. எபிரேயர் 1 அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசிக்கும்போது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. இந்த ஒரு முக்கியமான வசனம்தான் தேவதூதர்களுடைய மிக முக்கியமான தன்மையை, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற குறிப்பிட்ட விஷயத்தை நமக்கு அறிவிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. பணிவிடை அப்படின்னா சர்வீஸ், ஹெல்பிங், அசிஸ்ட் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் அதற்குள்ளே போடலாம். அப்போ தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? தேவனாலே அனுப்பப்படுகிறார்கள். யார் நிமித்தமாக, யாருக்காக அப்படின்னா நமக்காக, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்காக பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். பணிவிடை நபர்கள் அல்ல, பணிவிடை ஆவிகள். ஏன்னா அவங்களுக்கு மாம்ச சரீரம் கிடையாது, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. முதல் குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தகவல்களை அறிவிக்க இந்த தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நம்ம பல பேரை பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் 30-35 நபர்களுக்கு மேலே தேவதூதர்களை தரிசித்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம மொத்தமாக பார்க்க முடியும். அந்த ஒவ்வொரு சந்திப்பிலும், ஒவ்வொரு தரிசனத்திலும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கும். ஆனால் எல்லாவற்றிலுமே ஒரு தகவல் அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவித்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தேவதூதன், காபிரியல் தேவதூதன் வந்து ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார். கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறத பார்க்க முடியும். அதே போல் லூக்கா 24-23 பார்த்தீங்கன்னா, அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். தேவதூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்த தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலும் தேவதூதர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். நம்ம பரலோகம் போய் அங்கே வாழ்கிற அந்த நித்திய காலம் வரைக்கும் இந்த தேவதூதர்களுடைய பங்கு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கே செயல்படுறாங்க அப்படின்னா 2 இடம். ஒன்று வானம், ரெண்டாவது பூமி. இந்த வானத்தை யூதர்கள் பரலோகம் என்று சொல்லுவார்கள், அல்லது பரலோகத்தை வானம் என்று அழைப்பார்கள். பரலோகம் என்பது தேவன் வாழ்கிற இடம் ஆகையாலே பரலோகத்தை பரலோகம் என்று சொல்லாமல் ஆங்காங்கே பரிசுத்த வேதாகமத்தில் யூதர்கள் வானம் என்றே அழைப்பார்கள். இப்படி இருக்கின்ற வானம் முதற்கொண்டு பூமி வரைக்கும், இரண்டுக்கும் நடுவே இருக்கிற ஆகாயம் முதற்கொண்டு இந்த தேவதூதர்களுடைய செயல்பாடு இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 28:12 அதை தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த ஏணி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அதாவது ஒரு நுனி பூமியிலே, மறுநுனி வானத்திலே, பரலோகத்திலே. அப்படி வானத்தையும் பூமியையும் இணைத்த ஏணியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று அதை ஒரு வியாக்கியானமாக அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள். நாமும் கூட அப்படி எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இப்படி தேவதூதர்கள் வானம், பரலோகம் மற்றும் பூமியிலே செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம். மூன்றாவது காரியம், சொப்பனங்களில், கனவுகளில், தரிசனங்களில். சாதாரண மனிதனுக்கும் சொப்பனம் உண்டாகிறது, சாதாரண மனிதனுக்கும் கனவு உண்டாகிறது. தேவனுடைய மனுஷனுக்கும் சொப்பனம், கனவு உண்டாகிறது. ஆனால் சாதாரண மனிதனுக்கு வேறு விதமான நினைவுகள், சப்கான்சியஸ் மைண்டில் செட் ஆகியிருக்கிற விஷயங்கள் சொப்பனமாக, கனவுகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய மனுஷனுக்கும் அப்படி வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த கனவு, சொப்பனம், தரிசனம் அப்படிங்கிற ஒரு மீடியத்தை
தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தை அறிவிக்க, தம்முடைய வார்த்தை அணிவிக்க, தம்முடைய தகவல்களை தெரிவிக்க ஒரு ஊடகமாக அவர் தேவ மனுஷர்களுடைய வாழ்வை பயன்படுத்திக் கொள்கிறார். தீர்க்கதரிசிகளுக்கு இந்த ஊடகத்தை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். ஆதியாகமம் 31:11 வாசிக்கும்போது, அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றார். அழகா வடிவமைக்கப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே தேவதூதன் பேச, அதற்கு யாக்கோபு பதில் சொல்ல, தேவதூதன் பேச, யாக்கோபு பதில் சொல்ல, இது அப்படியே அழகாக கட்டமைக்கப்பட்ட விஷயமா இருக்கும். மனிதன் காண்கிற சொப்பனம் எப்படி இருக்குன்னா, அப்படிப்பட்ட கட்டமைக்கப்பட்ட விஷயமாக இராமல் முன்னுக்கு பின் முரணாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:3 வாசிக்கிறோம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இப்போ கொர்நேலியு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே சேர்க்கப்பட்ட புறஜாதி மனிதன். ஆனால் அந்த அந்நிய மனிதனுக்கும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, தேவதூதனை அனுப்பி பிரத்யட்சமாய் தரிசனத்தில் தெரியும்படி செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு யாக்கோபுக்கும் சரி, புதிய ஏற்பாட்டில் வர்ற மரியாளுடைய புருஷனாக இருந்த யாக்கோபுக்கும் சரி, இப்படி சொப்பனத்திலே கனவுகளிலே தேவதூதனை கொண்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அறிவித்ததை, தம்முடைய சித்தத்தை அறிவித்ததை அல்லது தன்னுடைய திட்டத்தை அறிவித்ததை நாம் பார்க்க முடியும். அடுத்ததா 4வது விஷயம், மனிதர்களுடைய பிரயாணங்கள். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த ட்ராவல் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் எந்த மனிதனுமே இருக்க முடியாது. எப்படியாகிலும் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 32:1 சொல்லுகிறது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். இதை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் தேவதூதர்களை அனுமதிக்கிறார். அல்லது நம்முடைய வாழ்க்கை பயணங்களில் கர்த்தர் தம்முடைய தேவதூதர்களை கொண்டு சில காரியங்களை நிச்சயமாக செய்கிறார். நமக்கு வழிகாட்டுகிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நமக்கு உதவி செய்கிறார். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின்மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வானாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். தாவீது ராஜாவின் நாட்களில் இந்த விஷயம் நடந்தது. அப்போ தேவ நீதியை நிறைவேற்ற அப்படின்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்தை அழிக்கணும்னு நினச்சா கூட ஒரு தூதனை பயன்படுத்துகிறார். ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னா கூட ஒரு தூதனை அவர் பயன்படுத்துகிறார். எகிப்திலிருந்து புறப்படும் போது பாருங்கள், சங்கார தூதனை அனுப்புகிறார். அப்போ தேவனுடைய கையில் சங்கார தூதனும் உண்டு. இந்த சங்கார தூதன் எகிப்தின் நடுவில் புறப்பட்டு போன போது எந்தெந்த வீடுகளின் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படவில்லையோ அந்தந்த வீடுகளில் இருந்த தலைச்சன் பிள்ளைகளை அவர் அழித்தார் அப்படின்னு பார்க்க முடியும். மிருகங்களுடைய தலையீற்றுகள் அழிந்தன அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ இப்படி தூதர்களால் அழிவை கட்டளையிட்ட சில இடங்களை நம்ம பார்க்க முடியும். இப்படி தேவன் தம்முடைய தூதர்களை தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி அவர் பயன்படுத்துகிறார். 6வதாக, தேவதூதர்களை உதவி செய்யவும் பணிவிடை செய்யவும் அனுப்புகிறார். இது தேவதூதர்களுடைய செயல்பாடாக இருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் நிறைய முறை அந்த வசனத்தை வாசிச்சிருப்போம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு நம்ம நேரடியாக மத்தேயு எழுதியிருக்கிறார். நாம் கூட யோசிக்கலாம், எவ்வளவோ நேரம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன், சத்துருவால் சோதிக்கப்பட்டிருக்கேன், பலவீனங்கள் மத்தியில் எனக்கு கதறி இருக்கிறேன், ஆண்டவர் எந்த தூதரையும் அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஒரு கதை இருக்கிறது, அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பக்தியுள்ள மனிதன் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கில் மாட்டிட்டான். அவனுக்கு ஒரு சின்ன மேடான பகுதி கிடச்சிருக்குது, அதில் தப்பிச்சு உட்காந்துட்டான். சுற்றிலும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ அவன் என்ன நினைக்கிறான், நான் ரொம்ப பக்தி உள்ளவன், என்னை கடவுள் நிச்சயமாக காப்பாற்றுவார், என்னை கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கடவுள் நேரடியாக வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த மேடு மேலே உட்காந்துட்டு இருக்கிறான். தண்ணி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, சுற்றிலும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு மனிதன் பரிசலில் வர்றான், அந்த இடத்துல வர்றான். இவனை பார்த்துட்டான், ஏய் வா, உன்னை காப்பாற்றுற, எங்கே இப்படி தப்பிச்சு உட்காந்துட்டு இருக்கிற, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது அவன் சொல்கிறான், நீ போ, கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து இவன் போகவே இல்லை. கடவுள் என்ன காப்பாற்றுவார் அப்படின்ட்டான். அந்த பரிசல்காரன் போயிட்டான். அடுத்து ஒரு கட்டு மரத்தில் ஒரு மனிதன் வர்றான். அவன் வரும்போது இந்த மனிதன் அங்கே தவிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறான். ஏய் தம்பி, என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க, வா வந்து கட்டு மரத்தில் ஏறு, நான் உன்னை காப்பாற்றுறேன்
அப்படின்னு சொன்னால் உடனே அந்த மனிதன் என்ன சொல்கிறான், இல்லை கடவுள் என்னை காப்பாற்றுவார், நான் ரொம்ப பக்தியுள்ள மனிதன், கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னாச்சு, வெள்ளம் அப்படியே பெருகி இந்த மனிதன் தண்ணீரில் மூழ்கி இறந்துட்டான். தண்ணீரில் மூழ்கி இறந்தபோது அவன் கடவுளுடைய சமூகத்துக்கு போனான். ரொம்ப கோபமாக போனான். கோபமாக போய், கடவுளே நான் உங்களோட பேச மாட்டேன் அப்படின்னா. ஏப்பா ஏன் பேச மாட்டேன், நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு எவ்வளவு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், நீங்கள் ஏன் என்னை காப்பாற்றலை அப்படின்னு கேட்டால் கடவுள் சொன்னார், அடே நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் 2 முறை வந்தேன், நீ தான் அதை தவிர்த்துட்ட அப்படின்னு சொன்னார். உண்மையாக நீங்கள் தான் வந்தீங்களா? ஆமாப்பா, நான் பல்வேறு விதங்களில் வருவேன், அது உன்னுடைய கண்களுக்கு தெரியாததுனால நீ தப்பு பண்ணிட்ட, இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சமூகத்துக்கு வந்துட்டேல, நல்லாரு அப்படின்னு விட்டாராம். இப்படி நம்ம பல நேரங்களில் சோதனைகளுக்கு மத்தியிலையும், வேதனைகளுக்கு மத்தியிலையும், கஷ்டங்களுக்கு மத்தியிலையும், கண்ணீருக்கு மத்தியிலும் இருக்கும்போது பல நேரங்களில் ஆதரவாக வருகிற விஷயம் எல்லாமே தேவனுடைய உதவியாக, தேவனுடைய தூதுவனாக, தேவனுடைய தூதராகத்தான் நிச்சயமாக இருக்கிறது. அதை நம்ம வாழ்க்கையில் மறுக்கவே முடியாது. அப்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி யார் யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவதூதர்களை போன்றவர்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, அதற்காக அப்படிப்பட்ட உதவிகளை அனுப்பிய தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு உதவி செய்த நபர்களுக்காக, மனிதர்களுக்காக, நம்மை சந்தித்து நல்ல வார்த்தையை கொடுத்து நம்மை திடப்படுத்துகிற மனிதர்களுக்காக, அப்படிப்பட்ட தேவதூதர்களுக்காக நம்ம ஆண்டவருக்கே நன்றி செலுத்த வேண்டும். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று வரைக்கும் அப்படிப்பட்ட உதவிகளை, அப்படிப்பட்ட கரங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. பரிசுத்த வேதாகமத்திலையும் சரி, இன்றைக்கும் சரி, தேவனுடைய தூதர்கள் உதவி செய்கிறவர்களாக, நமக்கு ஒத்தாசை செய்கிறவர்களாக அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 7வதாக, நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த தேவதூதர்கள் பயன்படுத்தப்பட போகிறார்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு என்பது உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இந்த களையை பற்றின உவமையை குறித்து விளக்கத்தை சீஷர்கள் கேட்கும்போது அதனுடைய விளக்கத்தை இயேசு சொல்கிறார். அவைகளை விதைக்கிற சத்துரு எவைகளை? களைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு என்பது உலகத்தின் முடிவாக, நியாய தீர்ப்பாக இருக்கிறது, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அப்போ தேவதூதர்களை பிதாவாகிய தேவன் எந்த நோக்கத்துக்காகவும் வச்சிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய உதவியாளராக வைத்திருக்கிறார், உதவியாளர்களாக வைத்திருக்கிறார். இந்த உதவியாளர்கள் என்னென்னவெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, நியாய தீர்ப்பு வரைக்கும் காரியங்களை செய்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்க? உலகத்தின் முடிவிலே இதெல்லாம் நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி இருக்கிறபடியால் நாம் அதை விசுவாசிக்க வேண்டியது இருக்கிறது. 8வதாக, நம்முடைய பாதுகாப்பிலே தேவதூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். மத்தேயு 18:10 வாசிக்கிறோம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த குறிப்பிட்ட வசனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியால் இதில் பொய் என்பது நிச்சயமாக இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஆபத்து காலத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நமக்கான தூதர்கள், நமக்கென்று அனுப்பப்படுகிற தூதர்கள் தேவனிடத்திலே நம்முடைய நிலையை சொல்லுகிறார்கள், தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொடுக்கிறார்கள், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் பெற்றுக் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கும், நம்முடைய யோசனைக்கும், நம்முடைய அறிவுக்கும், ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு நடக்கிற விஷயங்கள் ஆதலால் நம்மால் இதை விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஆனால் ஓரிரு காரியங்களை தேவன் நமக்கு விளக்குவார். இப்படியெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்றபடியால் நம்முடைய வாழ்க்கையிலையும் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு நிச்சயமாக விளக்குவார். 9வது காரியம், நற்செய்தி அறிவிக்கவும் பதில்களை அறிவிக்கவும் கர்த்தர் தேவதூதர்களை பயன்படுத்துகிறார். அவர்களுடைய செயல்பாடு இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறது. லூக்கா 1:19 வாசித்தால், தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி திட்டம் பண்ணியிருப்பார். ஆகவே அந்த மனிதனிடத்திலே தேவ சமூகத்திலே பேசுவார், அந்த செய்தியை கொடுப்பார். லூக்கா 1:28 வாசித்து பாருங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான்.
அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுக்குள்ளே உற்பத்தியாவதற்கு முன்பாகவே ஒரு தேவதூதன் மூலமாக மரியாளிடம் அழகா பேசினார். இப்படி நற்செய்திகளை அறிவிக்கவும் தேவனிடத்திலிருந்து பதில்களை அறிவிக்கவும் தேவதூதர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். 10வதாக கர்த்தருக்குள் மரித்தவர்களை அழைத்து செல்லும் பணியிலே தேவதூதர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். எப்படி? லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு உவமை சொல்லப்படுகிறது. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லுகிறார் அப்படின்னா, யூதர்களுக்கு ஒரு சொல்லாடல் உண்டு, ஒரு வழக்கு சொல் உண்டு. நம்ம பழமொழிகள் நிறைய சொல்கிற மாதிரி யூதர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொல்லாடல் ஆபிரகாமுடைய மடி என்கிற ஒரு பதம். ஆபிரகாமுடைய மடி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒன்று தேவ சமூகம், இன்னொன்று பரலோகம், இன்னொன்று பரதீஸ், இளைப்பாறுகிற இடம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்தில் இந்த தரித்திரன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் பாருங்க. இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன், பருக்கள் பிடித்த மனிதன், நாய்கள் வந்து நக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மனிதன் மரித்த போது எங்கே கொண்டு செல்லப்பட்டான் தெரியுமா? பரலோகத்துக்கு போனான், பரதீசுக்கு போனான், தேவ சமூகத்துக்கு போனான், ஆபிரகாமுடைய, நீங்கள் நம்புகிற ஆபிரகாமுடைய மடிக்கு போனான் அப்படின்னு சொல்கிறார். ஆபிரகாமுடைய மடி என்பது என்ன தெரியுமா? அந்த ஆபிரகாமோடு கூட அப்படி நெருங்கி கொள்ளுகிற ஒரு விஷயம். ஒரு பெற்ற தாயும் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளை மடியில் வைத்துக் கொள்வது என்பது அவ்வளவு நெருங்கின ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன். இந்த ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் யார் விட்டது அப்படின்னா தேவதூதர் அப்படின்னு சொல்லப்படுது. தேவதூதர், நல்லா கவனிங்க, தேவதூதன் அல்ல, தேவதூதரால் பன்மையிலே சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இங்க வேதம் பாருங்க, ரெண்டையும் பிரிச்சு காமிக்குது. ஐஸ்வர்யவான் மரித்து இந்த பூமியில அடக்கம் பண்ணப்படுகிறான், ஆனா தரித்திரன் மரித்து தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறான். அப்போ பாருங்க எவ்வளவு ஆப்போசிட்டா சூழ்நிலைகளை பரிசுத்த வேதம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆனால் அந்த மரித்த தரித்திரனை யார் கொண்டு போனது அப்படின்னா தேவதூதர்கள். என்ன காரணம் அப்படின்னா, தேவனை நம்புகிற மனிதர்களை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறாராம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரும்போது தேவதூதர்களோடு கூட சேர்ந்து வருகிறாரோ அது அவருக்கு மகிமை. ஒரு அரசியல் தலைவர் போறார் அப்படின்னா அப்படியே தொண்டர்கள் புடைசூழ அந்த கூட்டத்துக்கு போவாங்க, மேடையில் ஏறுவாங்க. அது அவர்களுக்கு மகிமை, அவர்களுக்கு பெருமை. பரிசுத்த வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் எங்கே வர்றாரோ அங்கே அவருடைய தூதர்களும் வருவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையில் வரும்போது தூதர்களோடு கூட வருவார். பரிசுத்த வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதே போல கர்த்தருடைய மனிதன் ஒருவன் மரித்தால் அவனை தேவ தூதர்கள் தான் தேவ சமூகத்துக்கு கொண்டு போவாங்க, பரதீசுக்கு கொண்டு போவாங்க, பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தனக்கென இந்த பூமியில வாழ்ந்த மனிதனை தேவன் தேவதூதர்களை அனுப்பி புடைசூழ தம்முடைய சமூகத்துக்கு வரவழைக்கிறாராம். இது அந்த மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு பெருமை, அந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கனம், மகிமை. இப்படி மரித்த மனிதர்களை, கர்த்தருக்குள் மரித்த மனிதர்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிற பணி தேவதூதர்களுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். 11வது காரியம் என்னன்னு பாருங்க, உபசரிப்பில் பங்கெடுப்பதற்கு தேவதூதர்கள் இருக்கிறாங்க. எபிரேயர் 13:2 சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அந்நியரை, நாம் பாருங்க, நமக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு உபசரிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. தேவதூதர்களுக்கு வேறு வேலையே இல்லையா? மனிதர்கள் ஏதாவது சாப்பாடு செஞ்சு போடுவாங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர்களுக்கு பசி எடுக்குமோ? நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் என்ன பண்ணுறாரு தேவன் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள். ஆபிரகாம் வெளியில் இருக்கும்போது 3 தேவதூதர்கள் சந்திக்கும்படி வராங்க. அந்த தேவதூதர்களை ஆபிரகாம் அந்நியர் என்று நினைத்து, ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இஸ்ரவேலர்களுடைய ஒரு மிகப்பெரிய பழக்கம் ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்நியரை உபசரிக்கிற ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, அது அவங்களோட ரத்தத்திலே ஊறிப்போன விஷயம். ஆபிரகாம் தன்னிடத்தில் வந்த அந்த 3 தூதர்களையும் தூதர்கள் என்று அறியாமல் அவர்களை போஷிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும் என்று விரும்பி சாராளை அழைத்து ஆட்டை அடித்து விருந்து வச்சு அவங்கள சாப்பிட வைக்கிறத பார்க்க முடியும். அவர்கள் தூதர்களாகவே இருந்தாலும் மனுஷர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னாலும் இந்த ஆபிரகாமுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வாக்களித்து ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தி விட்டு சென்றதை நம்ம பார்க்க முடியும்.
இப்படி நம்முடைய உபசரிப்பிலும் கூட தேவன் அகமகிழ்கிறவராக இருக்கிறார், மகிழ்ச்சி கொள்ளுகிறவராக இருக்கிறார். தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பல்வேறு விஷயங்களிலே, நம்முடைய வாழ்வின் பல்வேறு விதமான செயல்களிலே பங்கெடுக்கும்படி செய்கிறார். 12வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கட்டளைப்படி மனிதரை வழிநடத்துவதற்காக தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இது தேவதூதர்களுடைய முக்கியமான செயல்பாடாக நிச்சயமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கட்டளைப்படி மனிதரை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். நமக்கு வருகிற பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இப்படித்தான் அவருடைய தலையீடு இருக்கிறது. ஒரு மனிதன் நமக்கு துரோகம் பண்ண நினைக்கிறானா, ஒரு மனிதன் நமக்கு பிரச்சனை பண்ண நினைக்கிறானா, ஒரு மனிதன் நமக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கிறானா, அங்கே அவர்களிடத்திலே தேவன் எப்படியாகிலும் தம்முடைய தூதர்களை கொண்டு, சூழ்நிலையை கொண்டு பேசி அவர்களுடைய இருதயத்தை மாற்ற நிச்சயமாக முடியும். தேவனுடைய கட்டளைப்படி மனிதர்களை வழிநடத்த இப்படி தேவதூதர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இந்த 12 விதமான நடத்துதல்களை உங்களுக்கு முன்பாக குறிப்பாக வைத்திருக்கிறேன். நாமும் தேவனுடைய தூதர்களாக இந்த உலகத்திற்குள்ளே செல்லுவோம். கர்த்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார், அதை சொல்லுவோம். ஆத்துமாக்களை வென்று தேவ சமூகத்தில் சேர்த்துவோம். செல்லுவோம், சொல்லுவோம், வெல்லுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.